Hi friends, Selva. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஜேவுடைய 5.1 ஆம்ப்ளிஃபையர், டிஜே பவர் ஆம்ப்ளிஃபையரோட 5.1. இதுக்கு வந்து 10 ஆம்பியர் இருக்குது, 5 ஆம்பியர் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே 70 10 ஆம்பியர் இருக்குது. இது வந்து டிஜே மாத்திரம் போட்டிருக்கா, டிஜே சப்புக்கு மாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா 10,125 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கு. இதுதான் டிஜே பவர் ஆம்ப்ளிஃபையர். டிஜே பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து வெறும் ஃபார் சப்வூஃபருக்கு மாத்திரம்தான். இதில் வித் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டோடய வந்துடுது. இது பவர் இதில் தான் தர போகிறேன். இது கனெக்டர் தான் எல்லாமே ஸ்லீவ் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்கு. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ப்ராப்ளம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிஞ்சு உங்களுக்கு என்ன இண்டிகேஷன் சொல்லிவிடும். ப்ளஸ் வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டு தான் இது யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தது வெர்ஷன் 3.0. ஒன்லி ஃபார் ஜிம்மு பர்பஸ் மாத்திரம்தான். ஜிம்மு கண்ட்றதுனால போட்டிருக்கு. சும்மா அதிரும் ஜிம்மே. சப்பு தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. சேனல் வந்து சென்டர் வந்து 4 MOSFET போட்டிருக்கு, 5 ஆம்பியர், ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு அல்ட்ரா டிஜிட்டல் தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 24/024 ஏசி போட்டு கொடுத்துருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த அல்ட்ரா டிஜிட்டல் கிட்டில் வந்து ப்ளூடூத் வந்து செப்பரேட்டாக கனெக்டிவிட்டி பண்ணுறேன். இது வந்து என்கிட்ட இருக்கிற டிகோடர் 5.1 டிகோடர்லேருந்து அதிகமான கெயின் வர்றதுனால நான் இது சிம்பிளாக இருக்கிற டிரான்சிஸ்டர் கெயின் போர்டு போட்டிருக்கு. இது இன்னொருத்தருக்கு வந்து வில்லேஜில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு 10 ஆம்பியர் போட்டுரும். இதே சேம் ஸ்பெக்கில். இது வந்து ஜிம்மு கண்ட்றதுனால 5 ஆம்பியர் போட்டு வச்சுருக்கேன். வில்லேஜுக்கு போது அவங்க வெளியே எதனா ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வெளியே படம் போடுறதுனால அது 5 ஆம்பியர் போட்டு வச்சுருக்கு. அது வேறு ஸ்பீக்கர்ஸு, இதுக்கு வேறு ஸ்பீக்கர்ஸ்ன்றதுனால 5 ஆம்பியர் போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரவியோடைய இது போட்டிருக்கேன். ரவியோடைய 4 மோனோ சேனல், சிங்கிள் சேனல். இது பார்த்திங்கன்னா சக்தியோட 5 சேனலோடைய மாஸ்பெட் போட்டிருக்கு. அப்புறம் STK 4141 போட்டிருக்கு. இது வந்து லைட்டுக்கும் ஃபேனுக்கும் 12/012 ஒரு 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கேன். இது வந்து ஜிம்முக்கு போடும்போது சும்மா நல்ல பேஸ் இழுத்து அடிக்கும். நான் 5.1 டிகோடர் வேறு போட போகிறேன். நல்லா ஆடியோ சாக்ஸில் வரும். பஸ் போர்டெல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன் ஆடியோ கனெக்டிவிட்டிக்கு. ஏன்னா வந்து அவுட்புட்டில் வந்து 100 வோல்டேஜ் வரும் நம்ம டிஜே சப்ன்றதுனால. அதனால் வந்து கம்பல்சரி பவர் அதிகமாக இருக்கிறதுனால பனானா சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது ஒன்று மாத்திரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஸ்ஸிங் டைப்பு ஃபுல்லாக வுட்டு ஃபினிஷிங் தான் எல்லாம் ஆம்பிளிஃபையர். ஹீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா பாட்டமில் வந்து ஹீட் ஆகாத மாதிரி நான் ஒரு லேயர் வைக்கிறேன். தெர்மல் லேயர் மாதிரி ஒன்று, ஹீட்டு வுட்டுக்கு போகாத மாதிரி. இப்போ பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் கீழெல்லாம் பிளாக் கலரில் நம்ம மெட்டல் பிளேட் போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். இது வந்து 4 சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நல்லா சோனி அது மாதிரி போடுறாட்டு தான் 2 போட்டு நல்லா வைக்கலாம். இல்லை நம்ம நார்மல் JBL அது மாதிரி போடுறாட்டு தான் 4 போட்டு சீரியஸ் பண்ணி ஒரு 4 ohms or 8 ohmsக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம்.